ஆண்டன் ஒருத்தன் ஹாலோவின் டைம்ல வீட்டுல டிவில சாங்க கேட்டுக்கிட்டு பிரெட்ல பட்டரை தடவிட்டு இருக்கிறான். அப்ப அவன் தடவர கத்தியில பிளட் இருக்கு, ஆனா அதை அவன் கவனிக்காம அதை வச்சு பிரெட்ல தடவிக்கிட்டே இருக்கான். பிரெட்டை தடவி ஒரு கடியும் கடிச்சிடறான். அப்புறம் தான் அவன் கவனிக்கிறான் கத்தியில பிளட் இருக்குன்னு. இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறப்ப அவனோட பூனை கீழே ஒரு மனுஷனோட கண்ணை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆண்டனும் பயத்துல அவனோட பேரண்ட்ஸோட பெட்டுக்கு போய் படுக்க, அங்க பெட்டுக்கு மேல ரூஃப்ல நான் பெட்டுக்கு கீழே தான் இருக்கேன் அப்படின்னு ரேடியமை வச்சு எழுதிருக்காங்க. இதை பார்த்து பயந்து ஆண்டன் ஓடி வர ஹாலோவின்காக வீட்டு ஜன்னல் பக்கம் வச்சிருந்த 2 பம்கின் பொம்மையை தட்டி விட, அப்பதான் இவனுக்கு தெரியுது அந்த 2 பம்கின் பொம்மையும் வேற யாரும் இல்ல, இவனோட அம்மா அப்பாவும் தான். அவங்க இப்ப இறந்து போய் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அலறி அடிச்சு வெளியே வர்றான். அப்ப அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்க வர்றாங்க. உடனே அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு போய் இறந்து போன அம்மா அப்பாவையும் காமிக்கிறான். இவங்களும் என்ன நடந்திருக்கும்னு பாக்குறப்ப அப்பாவோட கையில ஒரு ட்ரெஸ்ஸோட துண்டு இருக்கு. அது யாரோட ட்ரெஸ்ன்னு பாக்குறப்ப ஆண்டனோட ட்ரெஸ்ல எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு பாவம் கிழிஞ்சு போயிருக்கு. அத பக்கத்துல வச்சு பாக்குறப்ப ரெண்டுமே கரெக்டா சேருது. அப்பந்தான் ஆண்டன் கவனிக்கிறான் அவனோட கையில அந்த ரேடியமும் இருக்கு. அவனே சொல்லிக்கிறான் அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. உடனே அவனோட ஃப்ரெண்ட் ஓடி போய் போலீஸ்க்கு கால் பண்ண, இதை பார்த்த ஆண்டன் ஓடி வந்து அந்த ஒயரையே கட் பண்ணி விட்டுறான். அப்ப திடீர்னு ஆண்டன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டிலை எடுத்து அந்த பாட்டிலை உடைச்சி ஃப்ரெண்டோட மண்டையிலே இறக்கிடுறான். ஆண்டனுக்கு என்ன நடந்துன்னு தெரியல. ஏன்னா அவன் இதை பண்ணல, அவனோட கை தான் இதை பண்ணுது. இன்னொரு ஃப்ரெண்டு இதை பார்த்த உடனே ஓடி பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறான். ஆண்டனும் பேஸ்மெண்ட்ல வச்சு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளுறான். ஆண்டனுக்கு இப்பதான் புரியுது அவனோட கை அவனோட பேச்சை கேட்கல அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சோஃபால வந்து உட்கார்றப்ப கூட அந்த கை டிவி ரிமோட்டை எடுத்து ஹாரர் படத்தை பாக்குது. இவனும் அதுட்டு இருந்து தட்டி பறிச்சு வாங்கி இவனுக்கு பிடிச்ச ஷோவை போடுறான். அப்படி இவனுக்கும் இவன் கையுக்கும் சண்டை நடக்குது. இறந்து போன அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அவன் இப்போ அவனோட வீட்டோட லான்லயே புதைக்கிறான். அப்படி அவங்கள புதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் தெரியாம பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா மண்ணுக்குள்ள புதைச்ச 2 பேரும் உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்க 2 பேரும் மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஆண்டனை ஒரு கம்பியாலே அடிக்கிறாங்க. ஆண்டனும் அந்த இடத்துலயே மங்கிடுறான். மார்னிங் எந்திரிச்சு பாக்குறப்ப அவன் பெட்ல இருக்கிறான். அப்ப நேத்து நைட் நடந்ததெல்லாம் கனவா இருக்குமோன்னு நினைச்சு கீழே வந்து பாக்குறப்ப அங்க அவனோட இறந்து போன 2 ஃப்ரெண்ட்ஸுமே உட்கார்ந்து ஜாலியா டிவி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இறந்த நிலையில.